வரவழைக்கிறார்.
அறிவிப்பு சரியாக 12 மணிக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆராதனையும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும். பிள்ளைகள் பங்கேற்கும்படியாக அவருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளிலே தனி பாடம் பாடினவர்கள், ஐக்கிய சங்கமாக பாடினவர்கள், குடும்பமாக பாடினவர்கள், வேத பாடம் வாசித்தவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தலையை நாட்டி நாம் ஜெபம் செய்யலாம். மகிமை மகத்துவம் ஆட்சிகள் நிறைந்தவர்களே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயத்த ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது வேறு மகத்துவரை நாங்கள் பார்க்க இருதயத்தின் கண்களை திறந்திருக்கிறோம். நீங்கள் பேச நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் 79ஆம் வசனம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் காலத்தில் வெளிச்சோ தரவும் நம்முடைய காலங்களை சமாதான மணியும் அவ்விறக்கத்தினால உழைத்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே மனிதர்கள் சமாதானம் இல்லாதபடி வாழ்வதை நாம் அறிய முடிகிறது. ஒருவேளை பணமோ அந்தஸ்தோ பதவியோ அவைகள் சமாதானத்தை எங்கே கொடுப்பதில்லை. உண்மையாக இந்த லூக்கா ஆகியம் சொல்லும் பொழுது மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர் இரட்சகராக பிறக்கிறார். அந்த இரட்சகர் மூலமாகத்தான் சமாதான பூமியிலே நிலைநாட்டப்படுகிறது என்பதை சொல்கிறார். சாபம் என்பதற்கு சமாதானம் என்பது வரும். இயேசு மூலமாகத்தான் இங்கே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தின் காதலை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நாமும் அந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே இப்பொழுது 2 காரியத்தை நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பகையை அழித்து அமைதியை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாக அழைக்கிறார். விதமாக பெத்லகேமிலே பாலனாக பிறப்பார் என்று சொல்லப்பட்டவர் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து நீங்கள் திட்டமாய் விசாரித்து வர வேண்டும் என்று அங்கே சாஸ்திரிகளை அங்கே பஞ்சகமாக அனுப்பினார். அங்கே சாஸ்திரிகளும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து விதமாக கடந்து சென்றார்கள். அந்த நட்சத்திரமானது பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேலே பிடித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக இந்த சாஸ்திரிகள் அங்கே கடந்து சென்று அங்கே பலனாக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். தங்கள் கொண்டு வந்த வெகுமதிகளை பரிசாக அளித்தார்கள். ஆனால் மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த சாஸ்திரிகளை தேவதூதன் தோன்றி சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டாம், இந்த வழியாக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், வேறு வழியாக என்ன செய்யறது அவர்களை திருப்பி அனுப்பினார். ஏன் என்று சொல்லும் பொழுது அங்கே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அழித்து விட வேண்டும் என்று அங்கே பகையோடு இருக்கிற ஏரோது ராஜா இந்த சாஸ்திரிகள் வருவார்கள். அந்த இடத்தை நமக்கு சொல்லுவார்கள், உடனடியாக இந்த குழந்தையை நாம் கொண்டு விட வேண்டும் அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். தேவ திட்டத்தையும் தேவ வார்த்தையின் நிறைவேறுதலையும் ஒரு நாள் தடுக்க முடியாது. அமிதமாக வாக்கு
வாக்குத்தத்தத்தின் குழந்தையாக இயேசு பிறந்த அந்த மாட்டு தொழிலிருந்து அந்த பெத்தலகேமிலே விதமாக கடந்த அந்த சாஸ்திரியர் வேறு வழியாக கடந்து பார்த்ததை அறிந்த நாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்று உணர்ந்த ஏரோது 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் செய்ய கொண்டு போடுங்கள், ஒரு குழந்தையை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட எல்லா குழந்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவைக்கு மாறாக எல்லா குழந்தைகளும் அவர் என்ன செய்தார்? அங்கே அழித்தான். ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலை, ரோம ஆட்சி என்ற சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏரோது ராஜா அங்கே சமாதானத்துக்கான காரியத்தை செய்வதில்லை, மாறாக சமாதானக்காரரையே அழித்துவிட வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஆனால் தேவன் சொன்னதே வேதம் சொல்கிறது, அங்கே பகையை மூலமாக அங்கே சமாதானத்தை அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சமாதானமாக இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை மாறாக அங்கே எவ்விதமாய் மாறினது, கலகமாக மாறினது. அந்த தெருக்கள் எல்லாம் மக்கள் எல்லாரும் ஓடமிட்டு அங்கே பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை எல்லாரும் இடிக்கி ஆறுதடையாமல் செய்தார்கள், இருந்தார்கள். வேதம் சொல்கிறது. அப்போ பகையின் மீதமாக அங்கே சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக அங்கே சமாதான குறைவை செய்தது ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பகையின் மூலமாக ஏதோ செய்த காரியம் என எந்த பாவம் அறியாத பிஞ்சு குழந்தைகள் நாமட்டம் என்ன செய்தான் கொண்டு குவித்தான் என்று பார்க்கிறோம். அங்கே ராமம் முழுவதும் அங்கே கூக்குரல் கேட்டது, ராமன் தன் பிள்ளைக்காக அவர்கள் ஆதரவையாக இருந்தார்கள் சொல்கிறது. அவ்விதமாக ஏறுவது அங்கே குழந்தை கொள்ள வேண்டும் பகையின் மீதமாக அந்த முழு கிராமத்தில் எல்லாம் குழந்தை என்ன செய்தான் கொண்டு போட்டான். உடனே நாளிலும் கிறிஸ்துவ பண்டிகையை ஆயத்தப்படுகிற நாம் சமாதானக்காரராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்துக்கு என்ற காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஏரோதும் அவனோடு கூட இருக்கிறது கலகம். என்ன கலகம்? ஏரோது என்று நினைத்தான், என்னுடைய ராஜாங்கத்தை அவர் என்ன செய்வார்? குடுக்கிக் கொள்வார். இனி நான் அரசாட்சி செய்ய முடியாது, என்னுடைய அதிகார பகுதி போய் இனி நான் ஆளுகை செய்ய முடியாது என்ற எண்ணம் அவனுக்குள்ளாய் கடந்தது. அதன் விளைவுதான் என் பகையினை செய்தது கடந்து வந்தது. இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏரோது அவனோடு சார்ந்தவருக்கு தான் என்னது கலக்கம். ஏரோது அவனோடு சார்ந்தவருக்கு தான் கலக்கலாம், மற்ற எல்லாருக்கும் என்னது மகிழ்ச்சி. ஆனால் அந்த ஏரோது தானும் தன்னோடு சார்ந்தது மாத்திரமல்ல, இங்கே எல்லாமே செய்யலாம் கலங்க பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் கலங்க பண்ணுவதை என்ன செய்வதில்லை, விரும்புகிற ஆண்டவர் அல்ல. வேறு சொல்கிறதோ எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி. ஆனால் அந்த நாளிலேயே இந்த குழந்தைகள் மீதமாக அங்கே ஏறுவது கொண்ட பகையின் மீதமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கலகமாய் மாறிவிட்டது. அன்பான உச்சனமே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசிரியப்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். எந்த நிலையில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? வேதம் சொல்கிற சமாதானத்தை பிரபுவான இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிற நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அதற்கேற்ற ஆயத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ரோமர் 5:12. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்ன? பாவம்.
ஆதி தாய் தந்தையாக ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் அவர்களை அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய ஜீவ சுவாசத்தை போதி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி சகல வெற்றிகளை உருவாக்கி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக அங்கே கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, அங்கே ஏவாள் அங்கே பிசாசு மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தவாக தான் பெற்ற மகிமையை, தான் வைத்த மேன்மையான அந்த இடத்தை, அதிகாரத்தை அவனுக்கு செலுத்த முடியாதபடி அவன் அங்கே வீழ்ந்து போனான் என்று சொல்கிறது. ஏன் வீழ்ந்து போனான்? பாவம் செய்தான். ஆண்டவருக்கு சாயங்கால வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே உலாவடியாக கடந்து வருகிறான். ஒவ்வொரு நாளும் ஆதாமோடு ஏவாளோடு அவர் விதமாக உலாவிக் கொண்டு வருகிற ஆண்டவர் அந்த நாளிலே ஆதாமை கூப்பிடுகிறார். ஆனால் ஆதாம் இங்கே ஆண்டவர் பயன்படுத்தி செய்தார், ஓடிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் புசிக்குறான் கணியனே என்ன செய்தியா புசித்தியா சொல்லலாம் சொல்லுகிறேன். ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த சரியான செய்தான் கொடுத்தா நான் என்ன செய்தேன்? புசித்தேன். அப்ப என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியுதல் கீழ்ப்படியாமையாய் மாறினதோ அந்த பாவம் என்ன செய்தது? பூமியிலே கடந்து வந்தது. உடனே பாவம் கடந்து வந்த உடனே பயம் கடந்து வந்தது. அதைத்தான் நம்ம சொல்கிறது. அங்கே அவன் பயந்து என்ன செய்தான்? ஒளிந்து கொண்டான். ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு, அங்கே பார்க்க முடியாதபடிக்கு, அவரோடு பேச முடியாதபடிக்கு, அவரோடு உறவாட முடியாதபடிக்கு அவனே போய் செய்தான், ஒளிந்து கொண்டான். அன்பான தேவ ஜனமே, அந்த பாவமானது சமாதானத்தை என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அதோடு அங்கே பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு சமாதானமாக சந்தோஷமாக உலாவிக் கொண்டிருந்த அந்த சூழலானது எந்த பாவம் கடந்து வந்ததோ அந்த நாளிலே என்ன செய்தது? அவர்களாய் பயம் கடந்து வந்தது. பயத்தின் விளைவாக ஒழித்து கொண்டாங்க. விதமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த சாபத்தை நாம் என்ன செய்வோம்? அறிவும் எது சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு யாரும் சொல்ல முடியாது. தப்பமுடைய அப்பங்கே சமாதானத்தை கெடுக்கிற இரண்டாவது காரியம் என்ன? பாவம். அந்த பாவம் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது. அந்த பெரிய பிளவு நிமித்தமாக அங்கே ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு அவனுடைய பாவம் மனிதனுக்கும் ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்வதா? கண்டுக்கு சோறா என்ன செய்யறதா? இருந்தது சொல்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது எதற்காக ஆண்டவர் பூமியை கடந்து வந்த காரணம் என்ன? பாவத்தை மன்னித்து சமாதானத்தை ஏற்பட்ட செய்தார். இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பாவத்தை மன்னிக்க அங்கே அதிகாரம் படைத்தவர் யார் என்றால் அந்தவாகிய இயேசு கிறிஸ்துவர் தான். அவர் தான் எல்லாருடைய பாவத்தையும் போக்கபடியாக என்ன செய்தார்? கடந்து வந்தார். யோவான் ஸ்நானம் சொல்லும்போது, இதோ உலகத்தை பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ சொல்லுகிறார். பூமிக்கு கடந்த வந்த நோக்கம் என்ன? இழந்த சமாதானத்தை, பாவ நிமித்தமாக இழந்த சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த சமாதானத்தை ஏற்படுத்ததான் செய்தார். பூமியிலே கடந்து வந்தார். இரண்டாவதாக நாம் பாவம் செய்திருக்கோமானா கண்டிப்பாக நம்ம மக்களை சமாதானம் செய்யலாம். ஏற்கனவே சொல்கிறது, சமாதானம் பாக்கியம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்கிறது. அப்போ சமாதானம் ஏன் இல்லை? பாவம் செய்யக்கூட சமாதானம் செய்யாது. கண்டிப்பாக செய்யாது. சமாதானம் ஏற்காது. தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாளை ஆண்டோட என்னுடைய பாவத்தை என்ன செய்யும்? மன்னி. எனக்கு ஒரு மன்னிப்பை என்ன செய்யும்? மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றதோடு அந்த சமாதானத்தோடு நான் என்ன செய்வேன்? விடைபெறுப்பேன். பண்டிகை நான் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். நம் பண்டிகை கொண்டாட சமாதானம் இல்லாமல் கொண்டாடினால் பண்டிகை சொல்கிறது. பாவத்தை போக்கத்தக்கதாக பூமியில் வந்த ஆண்டவரை நம்ம வாழ்க்கையை ஏற்று அப்படி பாவத்தை அவர்களுக்கு நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதை விட்டு விடும்பொழுது ஆண்டவர் செய்கிறார். இறக்கம் செய்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். மனதில் விதமாக நாம் அப்படி வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை பெற்று
பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். மீதமுள்ள
நிர்வாணமாக நாம் படைக்க காணிக்கை நம்மை நாம் செய்வோம். கிருபை இருக்கிற நல்லாண்டவரே, சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானம் கர்த்தாவாகிய நீமை உடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக நாம் ஆய்வுப்படுகிறோம். மெய்யான சமாதானத்தை கொடுப்பவர் நீர் இந்த நாளில் சிந்தித்தோமே. பாவமானது சமாதானத்தை கெடுக்கிறது, பகையானது சமாதானத்தை கெடுக்கிறது. அண்டவரைகளை ஆயத்தம் செய்யத்தக்கதாக மெய்யான பாலனாகியுமே வாழ்க்கையை பெற்று இந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகமாக செபிக்கிறோம். அர்ப்பணியில் படைத்திருக்கிற தோதர காணிக்கையும் பை காணிக்கையும் படைத்தீங்களே ஒவ்வொரு எங்கேயும் ஆசையும் மீட்பர் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் நடவோம். கிருபை இறங்கின நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தாராதனைக்காக நன்றி படைக்கிறோம். ராஜா தாராள பங்கு பெற்ற சிறு பிள்ளைகள், மாணவர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள், பாடக்குழுக்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆடவர்களுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பண்டிகையை உன்னதமான ஆசீர்வாதத்தை, கிருபைகளை, மேன்மைகளை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறதப்பனே. குறிப்பாக அந்த நாளிலும் பிரதனை ஆசிரிக்கிற திருநாராஜன் பி சாந்தரா எவனேசருக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்குறுதி பிரகாரமாக புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் கேட்குமா ஜெபிக்கிறோம். சரியான பிரகாரமான ஆண்டவரே நன்மைகளை, ஈவுகளை, மேன்மைகளை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் அனுகிரகம் கேட்குமா ஜெபிக்கிறதப்பனே. ஆண்டவரே திருமணத்துக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்பினால் காக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதப்பனே. விசேஷமான நாள் ஆண்டவரே பள்ளி ஆசிரியப்படியாக பிரயாணப்பட்டிருக்கிற பிரயாணத்தை வாங்கி அப்படியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரம் முழுவதையும் ஆசிரியமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமானவனே, ஆண்டவரே நாளிலும் பிரார்த்திக்கிற பிள்ளைகளுக்காக, உதவிகளுக்காக, அநாதைகளுக்காக ரோகிகளுக்கு கேட்கிறே இருக்கிறோம். அப்பா முதியோருக்காக கேட்கிறே இருக்கிறதப்பனே. அப்பா முதியோருடைய கிராமத்தில் கொடுத்தவரை ஆசீர்வாதம் சொல்கிறது அமிதமாக ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக. முதிர் வயது தாங்கை சுமப்பை தப்பை சொல்லியிருக்கிறீர்கள். அமிதமாக வார்த்தைகளை வாழ்க்கையை ஆண்டவரை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்துகிறது ராஜா. ஆண்டவர் பிறப்பின் பணிகளுக்கு ஆசீர்வதித்தார் மீட்பர் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நம்முடைய உதவியிருப்பதாக.
கண்மணி மீட்புமாய் கர்த்தாவே எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இதயத்தின் தியானமும் ஒரு சமுதாயத்தில் ஏற்பதாக கர்த்தர் நொடிப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்வார்கள்.